ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ்ஸுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 17/3/2024 ஜிடிஎஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் தான் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா கிராமின் டாக் சேவாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் ஜூலை 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் டு ஃபில் த வேக்கன்ட் போஸ்ட் ஆஃப் கிராமின் டாக் சேவாக் ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக் சேவாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் டிஃப்ரெண்ட் ஆஃபீஸ் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The details of the vacant post is given in Annexure 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு Annexure 1ல் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. The applications are to be submitted online through அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட் பண்ண முடியும். ஸோ அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15/7/2024 5/8/2024 உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணால் அப்போ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5/8/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடிட் ஆர் கரெக்ஷன் விண்டோ உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா 6/8/2024 8/8/2024 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே ஸ்லாப் வந்து கொடுத்துருக்காங்க. பிபிஎம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12,000 29,380 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஏபிபிஎம் டாக் சேவாக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 24,470 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் 18 வயசுக்குள்ளே இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் டு ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் சப் பேரா பிலோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் வில் பி டிட்டர்மைண்ட் ஆஸ் ஆன் த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் இன் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஷெட்யூல் கேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ 45 வயசில் இருக்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 43 வயசு வரலாம் அப்ளை பண்ணலாம். 43 வயசில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓபிசியில் அப்ளை பண்ணலாம். எக்கனாமிலி வீக்கஸ்ட் செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலாக்ஸேஷன் எதுவும் அவங்களுக்கு கிடையாது. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண வேண்டியதான். பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10 இயர்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து 50 வயசு வரலும் பண்ண முடியும். பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 13 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ 53 வயசும் பண்ணலாம். டிசபிலிட்டி பிடபிள்யூடி ப்ளஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 15 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 55 வயசு வரலும் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஜிடிஎஸ் இஸ் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் பாஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் வித் passing marks in mathematics and English conducted by any recognized board of school education by the government of India, state governments, union territories in India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஜிடிஎஸ் போஸ்டிங்கான வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10வது வந்து முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்டு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் கண்டிப்பாக மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா த அப்ளிகன்ட் ஷுட் ஹேவ் ஸ்டடிட் தி லோக்கல் லாங்குவேஜ் அட்லீஸ்ட் அப் டு 10th ஸ்டாண்டர்ட். அதாவது கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10வது வரலும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெகக்னைஸ்டு போர்டில். த டீட்டெயில்ஸ் ஆஃப் த போஸ்ட் வைஸ் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரிஸ்கிரைப்டு பை த டிபார்ட்மெண்ட் இஸ் கிவன் இன் த Annexure 3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதுமான வாழ்வாதாரம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி செக் பண்ணிங்க.
ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிளாக இருக்கீங்களோ இந்த போஸ்டிங்ஸுக்கு அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 5/8/2024 உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.